نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين فلما آتاهم من فضله بخلوا به وتولوا وهم معرضون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا آتيتم الزكاة فلا تنسوا ثوابها أن تقولوا اللهم اجعلها مغنما ولا تجعلها مغرما أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பிலாவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாதை பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நன்னருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் அநேகத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியாத அருமைய சோழர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு உரையாற்றி இருக்கிறேன். கடந்த 2 வாரங்களாக ஜக்காத்து தொடர்பான சில செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அது தொடர்பான இன்னும் ஒரு செய்தி இந்த வாரத்திலே நான் சொல்ல இருக்கிறேன். அதிகமான மக்கள் நாம் ஜக்காத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். பொதுவாகவே ஜக்காத்து மட்டுமல்ல, சதக்காக்கள், தான தர்மங்கள் எல்லா காலத்திலும் நாம் செய்ய வேண்டும். ஜக்காத் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை நாம் கணக்கு செய்து கணக்கு பண்ணி கொடுக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அது அல்லாமல் எல்லா காலத்திலையுமே நம்மால் எந்த அளவுக்கு பிற மக்களுக்கு உதவிகள், உபகாரங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்வான், வஹஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்திருப்பதை போன்று நீ பிறருக்கு உபகாரம் செய்ய என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்மை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா வருஷத்துக்கு ஒரு தடவை உதவி செய்தால் போதும் என்பதாக நாம் நினைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு காலம் எல்லாம் வேண்டும் என்பதாக நாம் நினைக்கின்றோம். அப்படி என்றால் எல்லா காலத்தையுமே எந்த நேரத்திலே யாருக்கு என்ன உதவி தேவையோ அந்த நேரத்திலே நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்ற மனநிலையிலே நாம் இருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட தராவியுடைய பயானிலே லேசாக சொல்லிவிட்டு உங்களுக்கு ஜும்மா சொல்வதாக நான் சொன்னேன். அந்த செய்தி என்னவென்றால், ஜக்காத்தை பொறுத்தவரை வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு பண்ண வேண்டும் என்பது மார்க்கம். அதுவும் கூட ஆங்கில தேதியை நாம் கணக்கு பண்ணக்கூடாது. மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எல்லாமே பிறை கணக்காக கொண்டதான், சந்திர கணக்கை கொண்டதான். ஒரு தடவை கணக்கு பார்க்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் கூறுகின்றதை தவிர அந்த கணக்கு பார்த்து அப்படியே கொடுத்து முடிச்சுட்டு பிறகு யாராவது ஒரு தேவை என்று நம்மிடத்திலே வந்தா அடுத்த ரமலானுக்கு வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக காணொலி அனுப்பக்கூடாது. 2ல 1 செய்யணும். ஒன்று, அந்த கணக்கு பார்த்து விட்டு அந்த நேரத்தில் யாராருக்கு கொடுக்க தகுதியோ அவர்களுக்கு கொடுத்து விட்டு மீதி பணத்தை அப்படியே வைத்திருக்க வேண்டும். கணக்கு மட்டும்தான் முக்கியம். அதை வைத்துக் கொண்டு அந்த வருஷம் முழுவதுமே யார் என்ன உதவி என்பதாக வருகிறார்களோ அவருக்கு உதவி நமக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ செய்யலாம். என்று சொன்னால் சில நேரங்களில் நமக்கு உறவுகளிலே மருத்துவ தேவை வரலாம். மருத்துவ தேவை என்னைக்கு வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய நிக்காஹுடைய காரியங்கள் வரலாம். யாராவது பிள்ளைகளுக்கு கல்வி உதவிகள் தேவைப்படலாம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா கணக்கு பண்ணி என்ன செய்யணும், அந்த பணத்தை எடுத்து வைக்க வேண்டும்.
உடனடியாக கொடுத்து முடிக்க வேண்டும் என்பது சட்டம் அல்ல. எடுத்து வைத்துக் கொண்டு அந்த நேரத்தில் எவ்வளவு கொடுக்கின்றோமோ கொடுத்து விட்டு மீறி வைத்துக் கொண்டு அந்த வருஷம் முழுவதுமே கொடுத்து கொண்டே இருக்கலாம், தப்பல்ல. சரி, அது நாம் என்ன செய்யணும்? முதல்ல நம்ம கொடுத்துட்டோம், முதல்ல நமக்கு விவரம் தெரியாம கொடுத்தாலும் சரி, அல்லது வந்துட்டு என்ன செய்யறாங்க, உண்மையிலே தேவை உள்ள மக்கள் நிறைய இருந்தாங்க, நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு இடையில வந்துட்டு முக்கியமான தேவைகளுக்கு வந்து நம்முடைய உறவுகள் வந்து சொல்றாங்க, நமக்கு நெருக்கமானவங்க வந்து சொல்றாங்கன்னா அந்த நேரத்தில் அடுத்த ரமலானை வந்து பார்த்துக்கலாம் என்பதாக சொல்லக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஜக்காத்துடைய நியத்திலே நாம் உதவி செய்து விட்டு அதை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் ஜக்காத்தோட கழிச்சுக்கலாம். ஜக்காத்தை பொறுத்தவரை நியத்துல முக்கியம். அதை நாம் எடுத்து அதை என்ன செய்யணும், அவருக்கு வழங்கி விட்டு என்ன செய்யணும், அந்த நேரத்தில் வழங்குவது என்பதுதான் மிக முக்கியம். கொடுத்து விட என்ன செய்யணும், கணக்கு பண்ணிக்கொண்டு பிறகு என்ன செய்யலாம், ஜக்காத்திலே கழித்துக் கொள்ளலாம். ஆக இருக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஜக்காத்தின் உதவியாக இருந்தாலும் எல்லா காலத்திலுமே செய்யலாம், பணத்தை கணக்கு பண்ணி எடுத்து வைத்துக் கொண்டு. அது அல்லாமல் எல்லா காலத்திலுமே உதவிகள் உபகாரங்கள் என்பது தொடர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கின்றாரோ அது போன்று நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்யக்கூடியவர் விரும்புகின்றார். இன்னல்லாஹ் மஅல் முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று நிறைய வருகின்றது. அதனால எல்லா காலத்திலுமே உதவிகள் உபகாரங்கள் என்பது தொடர வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா நாயகத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, நமது வீட்டிலே குழம்பு வைத்தால் கொஞ்சம் தண்ணீரை கொஞ்சம் சேர்த்து ஊத்துவாயாக. ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப ஹை கிளாஸ்ல வாழல, அவங்க வாழ்ந்தது எளிமையான வாழ்க்கை. ஆயிஷா நாயிட்ட சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல உணவு சமைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு தடவை தன்னுடைய வளர்ப்பு வந்து உருவாவிடத்திலே சொல்வார்கள், மகனே, எங்களது வீட்டிலே சில காலங்கள் இப்படி ஆகி போகும், 2 மாதங்கள் முழுமையாக முடிந்து 3வது நாள் பிறையை பார்த்து விடுவோம், ஆனால் எங்களுடைய அடுப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்காதுன்னு சொன்னாங்க ஆயிஷா நாயி. அப்ப அந்த மகன் கேட்டாங்க, அது நேரத்துக்கு என்ன செய்வீங்க என்பதாக, வேடித்தவனும் தண்ணீரும் தான் என்ன செஞ்சாங்க ஆயிஷா நாயி சொன்னார். அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு வார்த்தை. அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாம் நன்றாக வைத்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய, மென்மேலும் அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். பலஸ்தீன் போன்ற மக்கள் சிரமப்படக்கூடிய அந்த மக்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா நீக்க வேண்டும். அவன் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு சிரமமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிறான். பெருமானாசா சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல உணவு சமைக்கக்கூடிய நேரத்துல சொல்லுவாங்களா, ஆயிஷாவே, இதா தபஹ்துமுல் விசாத், நமது வீட்டில குழம்பு வைத்தால் கொஞ்சம் அதுல தண்ணீரை போது அதிகமா ஊட்டுங்க, ஊத்தி விட்டு என்ன செய்யற அந்த குழம்பை பக்கத்துல உள்ள வீட்டு குழுகைமாக பெருமானா சொல்லுவாங்க. என்ன சொல்ல வர்றாங்க, உதவி என்பது எல்லா காலத்திலுமே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலே எது தேவையோ அதை செய்யணும், அதுதான் உதவி என்பது. அதுக்காக பணம் காசு கொடுக்கிறது மட்டும் அல்ல, நாம் சமைக்கின்ற அந்த உணவிலே கொஞ்சம் பக்கத்தில் உள்ள கொடுக்கிற உபகாரம் தான். ஜக்காத் என்பதால் வருஷத்தில் இருந்தே முடிந்து விட்டது. உதவி உபகாரங்கள் என்பது எல்லா காலத்திலுமே தொடர வேண்டும். அந்த நேரத்தில் சில பேர் இருக்காங்க, சில பேர் கஷ்டப்படுறாங்க, ஒரு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வது கூட தர்மம் தான். பெருமானார் கலிமத்து தையிபத்து சதக்கா, நல்ல வார்த்தையை நீங்கள் பேசுவது, ஆறுதலாக வார்த்தைகள் பேசுவது. சில பேர் மன சோகமா இருக்காங்க, பெருமானாருடைய காலத்தில் பெருமானார் அவங்க எந்த சோகமான மனிதரை பார்த்தாலும் அவர்கிட்ட எதுவுமே ஆறுன்னு சொல்லாம பெருமானார் கடந்து போக மாட்டாங்க. ஒரு சரி சோகமா இருக்கா, அவங்களுக்கு தெரியுது என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க, அவரை பார்க்க வேணும், அவரிடத்தில் நல விசாரிக்க வேண்டும். பெருமானார் நிறைய பேரை கேட்டாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. முதல்ல என்ன செய்றாங்க, பள்ளிக்கு வந்தாங்க, உறவு இல்லாத இடத்துல அபூபாமத்து பாகிரி உட்கார்ந்து இருக்காரு, அபூபாமத்து பாகிரி உட்கார்ந்து இருக்காரு. கேட்டாலும் என்ன தொழுகை இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, ரொம்ப கவலையா உட்கார்ந்து, என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதரே, கடனும் கவலையும் தான், கடனும் கவலையும் தான், அப்படியே ஒண்ணு கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வே இன்னி அஊது பிக்க மின் கம்மி வ ஹஸன் வ அஊது பிக்க மின் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மின் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக்க மின் கலபத்தி பில் கஹ்ரி ரிஜால். இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா செய்வான், உங்களுடைய கடனை நீக்குவாய்மாக சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு எந்த மனிதர்கள் எந்த ஒரு கவலையா இருக்குது பெருமானார் பார்த்தாவே உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நல்ல வார்த்தையை பேசுவது கூட உதவிதான், உபகாரம் தான். அப்ப உதவிகள் என்பது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, உதவி செய்யக்கூடியவர்கள் அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்வார். பெருமானார் சொன்னார்கள், அந்த அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், இப்னு மாஜாவிலே வருகிறது,
இதா ஆதைத்துமு ஸக்காத்த பலா தன்சு ஸவாபஹா. நீங்க ஜக்காத்தை நிறைவேற்றினார். ஜக்காத்துக்கு ஒரு நோக்கம் வந்து இடத்துல சதக்கா. நீங்க ஜக்காத்து சதக்கா எப்ப நீங்க வந்து நீங்க எதை கொடுத்தாலும் அதனுடைய நன்மையை மறக்காதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு நன்மையை மறக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்படி சொல்லுற மாதிரி தப்போது அல்லாஹ் மஜாலுகா மகனமா, யா அல்லாஹ் இதை பழுகி பெருகக்கூடியதாக ஆக்குவாயாக. இப்படி துவா செய்யணும். உதவி செய்யக்கூடியவங்க என்ன செய்யணும்? யா அல்லாஹ் இதை பழுகி பெருகக்கூடியதாக ஆக்கு துவா செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இன்னும் இன்னும் உதவிகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்பதாக மனதார நம்ம துவா செய்யணும். நேரத்துல என்னைக்குமே மனம் நொந்து உதவி செய்யக்கூடாது. மனம் கஷ்டத்தோட உதவி செஞ்சோம்னா அது சவாப் எல்லாம் பெரும், பலன் எல்லாம் பெரும். நம்ம கொடுக்கிற நேரத்தில் நம்ம சந்தோஷப்படணும். யா அல்லாஹ் இது மாதிரி நான் நிறைய கொடுக்க வேண்டும், நல்லா இருக்க அந்த பாக்கியத்தை கூடிய என்று அவர் எல்லாரும் என்ன கேட்கிற, யா அல்லாஹ் இதை பழுகி பெருகக்கூடியதாக ஆக்குவாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய காலமெல்லாம் உதவி செய்யறியா அல்லாஹ், நான் என்னுடைய சந்ததிகளை உதவி செய்யக்கூடியதாக ஆக்கிவேன் வாங்க அல்லாஹ் துவா செய்து தஜாலுகா மகரமா, இதை நன்மையற்றதாக ஆக்கி விடாதே. இதை நன்மையற்றதா ஆக்கி விடாதே. என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை கூட செய்ய கொடுக்கறதுனால நான் மனசு கஷ்டப்பட்டு நன்மை இல்லாத ஆக்கி விடாது என்று கொடுக்கக்கூடியவர் அல்லாத துவா செய்யும். அதே மாதிரி எந்த மக்கள் உதவியை பெறுகின்றார்களோ அவர்கள் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்குமாறு மார்க்கம் கூறுகிறது. முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், தனக்கு உதவி செய்த மக்களுக்கு பாரக் அல்லாஹ் இந்த துவா செய்த நபியுடைய சுன்னத்தாக இருக்கிறது. யார் உதவியை வாங்கினாலும், எந்த உதவியை வாங்கினாலும் பெற்றுக்கொண்டாலும் அவங்களுக்காக துவா செய்த பாரக் அல்லாஹ் ஒற்றை வார்த்தை போதும். எல்லாம் உங்களுக்கு பறக்க செய்வாராக துவா செய்யும் நேரத்திலே அவருக்கெல்லாம் பறக்க செய்தார் மட்டுமல்ல, பெருமாள் சொல்லுவாங்க இல்லையா, நீ அடுத்த மனிதனுக்கு இரசியரை துவா செய்தால் ஒரு மலக்கு எல்லாம் ஏவரம் செய்கின்றான், அவர் ஆமீன் என்பதாக கூறுகிறார். வழக்க மிஸ்ரு, நீ அடுத்தவருக்கு என்ன துவா செய்தாயோ அது உனக்கு கிடைக்கட்டும் என்று துவா செய்கிறார். அப்ப என்ன ஆகும்? நம்ம பாரக்கல்லாங்கிற வார்த்தையை கூறுகிற நேரத்திலே அவருக்கு நாம் துவா செய்கின்றோம். அல்லாஹ் ஒரு மலக்கின் மூலமாக நமக்கு அல்லாஹ் துவா செய்கின்றான். என்ன செய்யறான்? நம்முடைய ரிசிக்கை அல்லாஹ் அவருக்கு செய்வான். வாங்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொடுப்போர் அல்லாஹ் ஆட்சி வைப்பான். இது நேசனமான உண்மைகள். இத்தனை மக்கள் ஒரு காலத்திலே வாங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க, ஒரு காலத்துல கொடுக்கிறவர்களாக இல்லையா? முதல்ல பாரக்கல்லாங்கிற வார்த்தை துவா செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு வரலாற்றிலே வருகின்றது. பெருமானார் முதல்ல பாரக்கல்லால் யாருக்கு சொன்னாங்க? அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. மதீனாவுக்கு அப்துர் ரஹ்மான் அவுஃப் வருகின்றார். அவர் மக்காவாசி, மதீனாவுக்கு வருகின்றார். மக்காவாசி ஒருவரை மதீனாவாசி ஒருவரை என்ன செய்வாங்க? பெருமானார் சகோதரராக ஆக்குவாங்க. அவர் சாது பின் ரபியை தான் மதீனாக்கார் ரெண்டு பேரும் சகோதரராக ஆக்குறார். அவன் என்ன செய்வாரு? சாது ரபி கேட்பாரு, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணும்? நான் என்ன உங்களுக்கு உதவி செய்யணும்? நீங்க உதவி செய்ய இவருடைய வீட்டுல ரெண்டு வீட்டுல ஒரு வீட்டை எடுத்துக்காரு. இவருடைய ரெண்டு மனைவி இருக்காங்க, எந்த மனைவி வேறும் சுகுணா தலால் சிறுவ நிக்காசு கொடுக்க. அப்படிப்பட்ட அன்சாரிகள் உதவிகள். அவர்கள் மாதிரி உதவியாக உலகத்தில் யாரும் இருக்கக்கூடிய அன்சாரி என்று பெயரே வருகின்றது. அன்சாரி என்றே சொல்வார், உதவி யார் என்று. அப்ப என்ன செய்யறாங்க? அப்துல் சொன்னாங்க, எனக்கு உண்மை செய்யவேன். மதீனாவுடைய கனவீதை கூட்டிட்டு போய் பாலாடைகள் செய்கின்ற ஒரு கடையில எனக்கு கேரண்டி மட்டும் போட்டு கொடுங்க. அதாவது பொருளை வாங்கிட்டு என்ன செய்வேன், இன்னைக்கு காலையில பொருளை வாங்கிட்டு மாலையில அந்த பணத்தை கொடுக்க கேரண்டி மட்டும் எனக்கு கொடுக்குமா. அதே மாதிரி நம்ம கேரண்டி போடுறது நல்ல விஷயம் தான், அது ரொம்ப கவனமாவும் இருக்கும். இன்னைக்கு ஜாமீன் போட்டு உடனே வாங்கவே ஓடி போய் வந்துட்டு இந்த மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் தான் இருக்காங்க. அதனால வந்து என்ன செய்யறது, எல்லாமே வந்து அஜர்த்து சொல்லிட்டாருங்கிறக்காக எல்லாத்தையும் உடனடியாக செஞ்சிடக்கூடாது. நாமும் கொஞ்சம் யோசிக்க. ஏன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் செய்யறாரு, அவருடைய நண்பருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்தார். இத்தனைக்கு வாங்கி கொடுத்தவர் இவர் அவங்க நெருங்கிய நண்பர் தான். பணம் எப்படிலாம் மாத்தோம்னா 5 லட்சம் ரூபாய் வாங்குறதோடு அவங்க வீட்டு ஊரை காய விட்டு போய் சேர்ந்துட்டான். கடைசியில் அந்த 5 லட்சம் ரூபாய் அவர் கட்டுறமா போய் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. மனைவி ஒத்துக்கிற மாட்டாங்க. என்ன உன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தே இப்ப என்ன செய்யறது? சுழிச்சு நிறைய சிரம். ஏன்னா அவங்க ஒரு அன்றாட கட்சிகள். அன்னன்னைக்கு பொழப்பு ஓட்டுறவங்க வந்துக்கிட்டு 20-15 பேர் 5 லட்சம் ரூபாய் பெற்றதுங்கிறது சிரமமான செய்த நல்லா பாதுகாக்க வேணும். அதை செய்வான். அவன் என்ன செய்யறாங்க? அவர் என்ன செய்யறாங்க? ஜாமீன் போட்டு சொல்றாங்க. அது மாதிரி என்ன செய்யறாங்க? சால்பு ரபி ஜாமீன் போட்டு கொடுக்குறாங்க. அந்த காலையில அந்த பொருளை வாங்கி இவர் என்ன செய்யறாரு? மாலையில வித்துட்டு என்ன செய்யறாங்க? அவருக்கு கடைக்கு கொடுக்க வேண்டிய அசல் பணங்களை கொடுத்துட்டா பெருமானார் இடத்துல வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பெருமானார் கொஞ்சம் கொடுத்தாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்துல அசல் பணத்தை நான் கொடுத்துட்டு எனக்கு அல்லாஹ் கொடுத்ததுல என்ன செய்யறோம்? உங்களுக்கு பாதி எனக்கு பாதி என்பதாக அவர் கூறுகின்றார்.
அப்பதான் செய்வாங்க, பெருமானார் துவா செய்வாங்க, பாரக்கல்லாஹு லக்க ஃபீமா ஆதைத வ ஃபீமா அம்சக்த. எதை நீ நல்ல காரியத்திலே செலவு செய்தாயோ, எதை நீ நல்ல காரியத்திலே செலவு செய்தாயோ அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. எதை உனக்காக நீ வைத்துக் கொண்டாயோ அதுவே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதல்ல பாரக்கல்லாஹ்ங்கற வார்த்தை பெருமானார் யாருக்கு சொல்றாங்கன்னா அப்துல்லாஹ் ஹவுஸைக்கு தான் சொன்னாங்க. அப்ப அது மாதிரி என்ன செய்ய வரலாற்று நிறைய செய்தி வருகிறது. ஒரு யுத்தத்துக்காக வேண்டி பெருமானார் செய்யறாங்க. உதவியேற்ற நேரத்திலே அப்துல்லாஹ் ஹவுஸ் வருவார். ஒரு சொல்வார், அல்லாஹ்வுடைய வீட்டுல 4000 திருகம் இருந்தது, வெள்ளிக்காசு இருந்தது. 2000 திருகத்தை வந்து என்னுடைய வீட்டாருக்கு வைத்து விட்டேன். இந்த 2000 கூட நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்ததாக சொல்லிய நேரத்தில் கூட பெருமானார் துஆ செய்வாங்க, பாரக்கல்லாஹு லக்க ஃபீமா ஆதைத வ பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த. எதை நீ கொடுத்தாயோ அதிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நீ தடுத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்க்கையில கொடுக்கின்ற வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தா. அவர் மௌத்துடைய நேரத்தில் கூட 4 மனைவிகளுக்குமே 40,000 தீனார் எழுதுகிறார். 40,000 4 மனைவிகள் இருந்தாங்க. 30,000 தீனாரை பற்றி வரலாற்று எழுதுகிறார்கள். யார் உதவியை பெறுகின்றார்களோ அவர்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அவருக்காக துஆ செய்ய வேண்டும். அதே மாதிரி என்ன நினைக்கிறேன் செய்தியாக சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னை கொடுப்போனாக ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்வை துஆ செய்யும். அவருக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல, நம்ம நொந்து போகக்கூடாது. என்ன காலம் போனாலும் கையேற்ற மாதிரி இருக்கேன் இருப்பதாக சொல்லி நொந்து போவதே இல்லை. நொந்து போய் அல்லாஹ்வை திட்டுவார். பெருமானார் அவர்கள் தன்னுடைய மௌத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னால் செய்த வசியத்திலே ஒன்று, அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொள்ளாதீர்களாக பெருமானார் சொன்னார். பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில எத்தனை சோதனை ஏற்பட்டாலும் கூட ஏன்டா யாரெல்லாம் ஏண்டா முடியாது இப்படி சோதிக்கிற, ஊர் உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் தான் இப்படி பண்றேன், இருக்கட்டுமே, அதுக்கு பின்னாடி நல்லா ஏதோ நன்மையை வைத்திருப்பாங்க. ஒரு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனைகளுக்கான காரணங்கள் நமக்கு அப்போது வேணுமானால் புரியாமல் இருக்கலாம். அதனால் அதுக்கு பிறகு நீங்க காலங்கள் உணர்த்துகிறது நமக்கு ஏற்பட்ட சோதனையில அல்லாஹ் எவ்வளவு பெரிய சைரை நலனை வைத்திருக்கிறார் என்பதற்கு காண பாடத்தை சொல்லுகிறது. சரி, அது ஒரு தனி தலைப்பாப்பு. அதனால என்ன செய்யறோம்னா, எப்பொழுதுமே நமக்கு யாராவது உதவியை செய்தால் அவங்களுக்கு பாரக்கல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வரக்கூடாது. ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு சிறந்த கூலியை வழங்குவானாக என்று அவருக்காக ஹதீஸிலே வருகின்றது. உங்களுக்கு யாராவது உதவிகள் செய்தால் உங்களுக்கு பெருமானார் சொல்லுவாங்க, பிறகு உபகாரமாக இங்க உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உதவி செய்த மக்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் ஜஸாக்கல்லாஹ் என்றவாக நீங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலியை வழங்குவானாக என்று சொல்லுங்கள் என்று பெருமானார் சொல்லுவாங்க. அவருக்காக ஜஸாக்கல்லாஹ் என்றவாக சொல்ல வேண்டும், பாரக்கல்லாஹ் என்றவாக சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய, அல்லாஹ் என்னை கொடுக்கின்றவனாக ஆக்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். கொடுக்கின்ற மக்களாக ஆக்கிவா எல்லாவிடத்திலே துஆ செய்ய என்று சொன்னார். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா எல்லாருடைய விஷயங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டேதான் இருக்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரியே எல்லா காலத்தையும் இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு திருக்கலையானதாக இந்த காலத்தை நாம் சுற்றி வரைக்கும் கொண்டு வருகிறோம் என்பதாக ஒரு காலத்திலே செய்யாத வறிய நிலைமையிலே இருந்தவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தாங்க. சமீபத்திலே கூட ஒரு 4 நாட்களுக்கு சகோதரர் வந்தாங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு. அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல மென்மேலும் பரக்கத் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வருஷம் ஒரு 50 ஏத்து கொடுத்து இந்த வருஷம் 100 ஏத்து கொடுக்க அல்லாஹ்வுடைய மென்மேலும் நல்லா ரிஸ்க்ல பரக்கத் செய்யறான். ஆனா என்ன செய்யறாங்க சொன்னாரு, ஒரு காலம் இருந்தது உணவுக்காக வேண்டி கூட சிரமப்பட்ட ஒரு காலம் இருந்தது. ஒரு காலம் இருந்தது உணவுக்காக சிரமப்பட்ட காலம் இருந்தது. 5 கிலோமீட்டர் என்ன செய்வோம், நடந்து போவோம், 5 கிலோமீட்டர் நடந்து போவோம், கட்டை தூக்கிட்டு போவோம். ஏதோ போனோம்னா கல்வி கிடைக்கும், பணமும் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், உணவு கிடைக்குமாக. மதிய உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்ததுக்கு என்ன செய்ய, அப்படியா ஏன பிள்ளை வந்து படிக்கிறது தான். அவன் என்ன சொல்றாரு, நம்ம சகோதரர் சொல்றாரு, என்ன செய்யறா, ஒரு காலம் சொல்ற அப்போ கஷ்டமா இருக்கும், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, மதியம் வந்து அந்த ஸ்கூல்ல போய் சாப்பிட்டாதான். ஆனா அல்லாஹ் தஆலா நல்லா வச்சிருக்காரு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் என்ன செய்யறேன், நான் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கேன், அல்லாஹ் மென்மேலும் கொடுக்க துஆ செய்வாங்க சொல்லி செய்யறாரு. வந்து நமக்கு நிறைய கொடுத்துட்டு ஒரு துஆ செய்ய சொல்றாரு. என்ன துஆ செய்ய, அடுத்த வருஷம் இன்னும் நிறைய கொடுக்குறமா அல்லாஹ் கொடுக்க பறக்கத் செய்வாங்க. அதனால இருக்க செய்வா, எந்த மக்கள் பெறுகின்றார்களோ நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலாம், இன்னைக்கு தேவையில்லை. ஒரு காலத்தை அல்லாஹ் மாற்றுவாடி. இப்போது நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யா, அல்லாஹ் நான் கொடுக்கிறவன் எனக்கு கொடுக்கிறவனே ஆக்கு, என்னை கொடுக்கிறானோ ஆக்கிடுவாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற நேரத்திலே அல்லாஹ் பொறுப்பைத்தான் வைக்கின்றான். என்ன நிர்வாக சொல்லுவாங்க, வரலாற்றை செய்து விடுகிறது இல்லையா. அதான் அபூ ஹுரைரா சொல்லுவாங்க. அதான் அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க,
என்ன செய்வாங்க, ஒரு ஒரு கித்தார் உயர்ந்த நாட்டினுடைய அந்த துணியை கொண்டு, ஒரு கித்தார் என்ற ஒரு ஒரு உயர்ந்த ஒரு துணியை கொண்டு தன்னுடைய நாசியை சுத்தம் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க அபூ ஹுரைரா பார்த்து சொல்லுவாங்க, தன்னை பார்த்து சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ஒரு காலம் இருந்தது, நீ பசியின் மயக்கத்திலே மதீனாவிலே வீழ்ந்து கிடப்பாய், மக்கள் உனக்கு பைத்தியம் பிடித்திருவாங்க, துணி கழுத்திலே விரித்து போவார்கள். அன்னைக்கு என்ன செய்யுது, பைத்தியத்துக்கு வைத்தியம் கால என்ன செய்யுது, கால் லேச கழுத்தில் விதிக்கிறது, பைத்தியம் தொழில் செய்வாக விதித்து சென்றார்கள். ஆனால் பசியின் மயக்கத்திலே நீ கிடந்தாய். ஆனால் இந்த காலம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு உயர் ரகமான துணியை நாசியை சுத்தம் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் வேர்த்து வைக்கிறாங்க. அதற்கு விநாயகர் சொல்லுவாங்க, ஒரு நாள் என்ன செய்யறாங்க, ஒரு கண்ணாடி உயர் ரகமான ஒரு கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி பிடிப்பாங்க. சொல்லுவாங்க, பிலால் ஒரு காலம் இருந்தது, உனக்கு சரியான உறவு இல்லை, உடை இல்லை, நீ அடிமையாக கிடந்தாய், அடி வாங்கி ஒரு காலம் இருந்தது. அல்லாஹ் உன்னை எப்படி ஆக்கி விட்டான் தெரியுமா, ஒரு உயர் ரகமான கண்ணாடி கிளாஸிலே தண்ணீரை குடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் உயர்வாக ஆக்கி விட்டான். வரலாற்று வணிகர் ஹக்கீம் இஸ்லாமுடைய வரலாறு நான் சொல்லியிருக்கேன். ஒரு காலத்திலே பெருமாகாரத்திலே உதவி வாங்கியவர், பெருமாகாரத்திலே உதவி அல்லாஹ் அவருக்கு அல் எதோரி தைரபில் எது சொல்லுவாங்க, ஹக்கீம் வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் உயர்ந்ததாக அவர் அல்லாத துவா செய்தார், யா அல்லாஹ் இதை கொடுப்போனாக ஆக்கிவே எல்லாத்தையும் துவா செய்தார். அல்லாஹ் ரிஸ்கை எவ்வளவு பறக்கத் செய்தார் தெரியுமா, ஒரு ஹஜ்ஜுடைய காலத்திலே வந்தார், வேறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார். ஒரு ஒட்டகம் குர்பானி இருக்கணும், அதுக்குள்ள சுரக்கா கொடுத்தா 100 ஒட்டகை குர்பானி கொடுத்தா. அடுத்து ஒரு தடவை வந்தாரா, 100 அடிமையில இருந்து விட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில 100 அடிமையில உரிமை விட்டார். அதனால உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், ஒதுக்கக்கூடியவர்கள் எப்போதுமே இந்த எண்ணத்தை பதிய வைக்கிறேன் சொன்னால், யா அல்லாஹ் மதனுமா, யா அல்லாஹ் என்னை இன்னும் கொடுக்கின்ற மக்களாக என்னை ஆக்கின அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுமே தவிர, எந்த நேரத்திலே நீ மனசு சஞ்சலப்பட்டு விடக்கூடாது, சங்கடப்பட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் நன்மை இல்லாமல் போகும். அதே மாதிரி வாங்கக்கூடிய மக்கள் செய்ய 2 விஷயத்தை செய்ய, யா அல்லாஹ் என்னை கொடுக்கின்ற மக்களாக ஆக்குவாயாக. அது மாதிரி என்ன செய்யணும், நமக்கா துவா செய்வதோடு நாம் பாரக்கல்லா என்று துவா செய்வது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியாக சதக்கத்துல் ஃபித்ரை பற்றி சில செய்தி கொடுக்க சொல். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது ரமலான் அன்றுதான் கடமையாகும், அந்த பெருநாளுடைய காலையிலே கடமையாகும். ஆனால் முன்கூட்டியே கொடுத்து கொண்டால் தவறல்ல. முன்கூட்டியே கொடுத்துக்கோ, அன்னைக்கு தான் நம்ம கொடுக்கிறது இல்ல, முன்கூட்டியே கொடுத்து கொண்டால் தவறல்ல. ஹதீஸ்ல வருகிறது, சதக்கத்துல் ஃபித்ரை பற்றி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கத்துல் ஃபித்ர் என்பது 2 வகையான பலன்களை கொடுக்கக்கூடியது. பெருமானா சொல்லுவாங்க, சதக்கத்துல் ஃபித்ரை கொடுப்பதால 2 வகையான பலன்களை கூறுற அப்துல்லா அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. சதக்கத்துல் ஃபித்ர் என்பது தௌபத்துல் லில் மசாகின் வ துஹரத்துல் லிஸாயிமி மினல் ரஃபஸி வல் லஹவி, அதாவது அது ஏழைகளுக்கு உணவாக இருக்கிறது. பெருநாள் அன்று எல்லா மக்களும் என்ன செய்யணும், பசியாக வேண்டும், யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்று எல்லா மக்களுடைய உணவின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும், நோன்பாளியினுடைய நோன்பிலே ஏற்பட்ட குற்றம் குறைகள் மன்னிக்கப்படுவதற்காக, அந்த நோன்பை பரிசுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சதக்கத்துல் ஃபித்ரை என்ன செய்யுங்க, எல்லோரும் கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு 100 ரூபாய் வாங்குவது செய்திருக்கிறார்கள், அந்த 100 ரூபாய்க்கு மேல கொடுக்கலாம், அவருக்கு கம்மியாக கொடுக்க கூடாது. ஒருவருக்கு 100 ரூபாய் அடிப்படையில வீட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் கொடுக்க, நோன்பு வச்சாதான் கொடுக்கிறேன் என்பது அல்ல. நோன்பு வைக்காதவர் கொடுக்கலாமா, கொடுக்கலாம், எல்லாம் நோன்பு வைத்தவர் கொடுப்பது கட்டாயம். நோன்பு வைத்தவர் ஜக்காத்தை கடமையானவருக்கு தான் சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகும். சதக்கத்துல் ஃபித்ருக்கு குர்பானி ஜக்காத்துக்கு 3 சட்டம் ஒரு சொல்லி இருக்கேன். ஆனால் என்ன, ஜக்காத்தை பொறுத்தவரை ஓராண்டு வருடத்திலே இந்த செல்வம் பூர்த்தியாக வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது அந்த பெருமாள் அன்று அவருக்கு ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு அவருக்கு பொருள் இருக்கிறது. குர்பானி என்பது அந்த 3 நாட்கள்ல ஜக்காத்து கடமையாகக்கூடிய அளவுக்கு ஒரு பொருள் இருக்கு. அவ்வளவுதான். சதக்கத்துல் ஃபித்ர் என்பது யாருக்கு கடமை என்று சொன்னால், யாருக்கு ஜக்காத்து கடமையோ அவருக்கு கடமை. அது அல்லாதவர் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும் என்பதாக கட்டாயம் இல்லை, கொடுக்கலாம். கொடுப்பதன் மூலமா அவருக்கு நன்மை கிடைக்கிறது. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் இருந்து எல்லோருக்கும் என கொடுக்கிற நேரத்திலே அந்த அவங்களுக்கு என்ன செய்ய அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பாதுகாப்பை கிட்டு தரக்கூடியது. அதனால எல்லோரும் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுங்கள். சதக்கத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தொழுகைக்கு முதலிலே கொடுப்பதால் சிறப்பிற்குரியது. பெருநாள் தொழுகைக்கு முதலிலே கொடுப்பது சிறப்பிற்குரியது. ஆனா ஒருவேளை பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுக்க முடியலைன்னா, நீங்க ஒரு விஷயம் பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கலாமா என்று சொன்னால் அது கருத்து வைக்கவில் இருக்கிறது. சில பேர் அது கூடாது, சதக்கத்துல் ஃபித்ராலே ஆகாது, அது சதக்காவாக நார்மல் சதக்காவாகத்தான் அறிஞர்கள் சொல்றாங்க.
அதனால அறிஞர்கள் பக்கம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அது வரைக்கும் வெயிட் பண்ணுகிற தேவையில்லை. 2 நாளைக்கு முன்னாலே நீங்க கொடுத்தா, ஏன்னு சொன்னால் ஏழைகளுக்கு உறவு இருந்தா வருமானா சொன்னாங்க. அன்னைக்கு காலையில கொடுக்கறது தேவையில்லை. 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா, அதாவது கடமையாகவே அப்போது இருந்தாலும் கூட முன்கூட்டியே செய்வதால் அந்த வணக்கம் நிறைவேறும். அவ்வளவுதான். அதுக்காக எல்லா வணக்கத்துக்கும் அப்படி அல்ல. இப்ப லசனுடைய தொழிலை போய் நான் இப்ப தொழக்கூடாது. ஆனா சதக்கத்துல் ஃபித்ரை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 நாளைக்கு முன்னாலே கொடுக்க விரும்பினால் அந்த மாதிரி போய் ஒருத்தவங்க பார்த்து கொடுக்கணும் சொன்னா கொடுக்கலாம், தப்பல்ல. ஆக பெருநாள் தொழுகைக்கு முன்னால் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுங்க. ஒருவேளை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டா, கொடுக்க முடியல, ஒருத்தர் கொடுக்காது நீங்க நினைக்கிறீங்க, அவரோட பார்க்க முடியல என்று சொன்னால் அந்த நிய்யத்திலே நீங்கள் எடுத்து வைத்து விட வேண்டும். சதக்கத்துல் ஃபித்ருடைய நிய்யத்திலே நீங்கள் எடுத்து வைத்து விட்டால் பிறகு நீங்க தொழுகைக்கு பின்னால் கொடுத்தாலும் கூட சதக்கத்துல் ஃபித்ர் என்ற கடமை வேறுனாலும் அதை கேட்க அது முன்னாடி எடுத்து வச்சார். ஒரு சொல்றா என்ன செய்யறாங்க, சதக்கத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவது 2வது செய்தி. 3வது செய்தியாக நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். பெருநாள் இரவு இருக்கிறது, அது மிக முக்கியமான இரவு. பெருநாள் என்பார் அதையும் செஞ்சோம், பார்த்த ஒண்ணு கேட்டோட அதையும் செஞ்சோம் இல்லையா. அடுத்த நாள் பெருநாள் வருகின்றது. அதனால அந்த முதல் நாள் இரவு இருக்கிற அந்த பெருநாள் இரவு இருக்கு இல்லையா, அதிகமான மக்கள் செய்வாங்க, ஓய்விலை கழித்து விடுகிறாங்க. அப்பா இன்னைக்கு என்ன இவ்வளவு நாளாவது 3:30 4 மணிக்கு எந்திரிச்சு இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்காதான் செய்யாத ஒரு கூட்டம் தூங்கி கழிச்சிடும். வேற கூட்டம் என்ன செய்யற, பஜாருக்கு போறோம் அழைத்தா பஜார்ல போய் என்ன செய்ய, அதாவது வேற வழியே இல்லை. சில மக்கள் இருக்காங்க, வறிய மக்கள் இருக்காங்க, வறிய மக்கள் இருக்காங்க. அப்படி சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, பின்னாடி ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படியே என்ன செய்வாங்க, இல்ல கடைசியில பின்னாடிக்கு முதல்ல அத்தா கூட்டு போவாங்க. அப்படியே வறிய மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தா பிரச்சனை இல்லை. இல்லாவிட்டால் அந்த நாள்ல போய் பஜார போய் என்ன செய்யறது, மிச்சமே பார்த்துட்டு வருவாங்க, பஜார சுத்துறது, இல்லைன்னா படுத்து தூய சிறை பொழுதை உனக்கு கைத்து விடுகிறார்கள். ஆனால் பெருநாளுடைய இரவு மிக முக்கியமான இரவு. ஹதீஸ்ல வருகிறது, 2 வகையான ஹதீஸை பெருமானார் கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மன் அஹ்யா லயாலில் ஹம்ஸ், யார் 5 இரவுகளிலே விழித்து வணங்குகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்களாக பெருமானார் சொன்னார். அது எந்த இரவு, துல்ஹஜ் மாதத்தினுடைய 8, 9, 10. 10வது இரவு ஹஜ் பெருநாள் இரவு. அவ துல்ஹஜ் பிறகு 8, 9, 10 பேர் கடவுளாவே இல்லையா, அந்த 3 இரவு தொடர்பாக வரும். 4வதாக இந்த ஈதுல் ஃபித்ருடைய இரவு. 5வது அவர்கள் சொர்க்கம் செல்வார்களாக பெருமானார் சொன்னார். அது எந்த இரவு, துல்ஹஜ் மாதத்தினுடைய 8, 9, 10. 10வது இரவு ஹஜ் பெருநாள் இரவு. அவன் துல்ஹஜ் பிறகு 8, 9, 10 பேர் கடவுளாவே இல்லையா, அந்த 3 இரவு தொடராக வரும். 4வதாக இந்த ஈதுல் ஃபித்ருடைய இரவு. 5வதாக ஷாபான் மாதத்துடைய 15 பராக் இரவு. இந்த 5 இரவிலே யார் வணங்குகிறார்களோ அவருக்கு சொர்க்கம் வாஜிபாக இருப்பதாக பெருமானார் சொல்றார். அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதாவது நம்ம வருத்தி வணக்கம் செய்யற தேவையில்லை. நம்ம தான் என்ன முடியுமோ அவரை செய்யலாம். இவன் என்ன செய்ய, நம்ம உடம்பு எப்படி ஒத்துழைக்க அப்படி ஒத்துழைக்க முடியும். இப்ப நைட்ல செய்யறோம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களா உட்காந்து தொழுகிட்டு இருந்தாங்க, நான் படுத்தாங்க. நம்ம எந்த இடம் ஒத்துழைக்க செய்ய நம்மளால முடிஞ்ச உதவி செய்ய வேண்டியதான். எந்த நேரத்தில் எவ்வளவு முடியுமோ அப்படி இபாதத் செய்யுங்க. அதனால என்ன செய்யுங்க, இரவு முழுவதும் இபாதத் செய்யற அப்படிங்கிறது அல்ல, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவள் இபாதத் செய்யுங்க. அதனால இவருக்கு சொர்க்க வாஜிபாக இருப்பது ஒன்று, அல்லாத செய்ய எல்லாருக்கும் வழங்குவானாக. 2வது பெருமானார் சொல்லுவாங்க, மன் அஹ்யார் லயாலில் ஈதை, அதாவது எந்த மக்கள் 2 ஈதுடைய இரவை வணங்குகிறார்களோ மறுமை நாளையிலே எல்லாருடைய இதயங்களும் அச்சத்திலே இருக்கிற நேரத்திலே இவருடைய உள்ளம் எந்த வகையான அச்சமும் பதட்டமும் இல்லாமல் இருப்பதாக பெருமானார் சொன்னார். மறுமை நாள் எத்தனைப்பட்டது சொன்னா ஒரு வகையான அச்சமான நாள் தான். மறுமை நாள் என்பது ஒரு வகையான அச்சமான நாள் தான். ஹதீஸ்ல கூட ஒரு செய்தி வரும் இல்லையா, அந்த ஆயிஷா நாயுடைய வழியில பெருமானாருடைய தலையை வச்சு படுத்திருப்பாங்க. அப்ப ஆயிஷாவை கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல ரொம்ப என் மேல நேசமா இருக்கிறீங்க, மறுமையில என்னை மறந்துடுவீங்களோ கேட்பாங்க. இங்க நேசமா இருக்கிறீங்க, மறந்துவீங்களா? பெருமானார் சொல்லுவாங்க, ஆயிஷாவே, மறுமை நாள் 3 நிலைகள் இருக்கிறது, யாரும் யாரும் இணைக்க மாட்டார். ஒன்றாவுடைய ஆபால் பதிவேடு கொடுக்கப்படுகிற நேரம், யாரை பத்தி அழைக்க மாட்டான். இந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருப்போம், கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போவாங்க, சந்தோஷமா சிரிச்சுட்டு வாங்கிருப்போமா, என்னத்தை கேட்க போறாங்கன்னு தெரியல, நம்ம என்ன தெரிஞ்ச போறோம்னு தெரியல. இது சாட்டை திட்டுவாங்க, வீட்டுல திட்டுவாங்க, முழுமையான அச்சம் தானே. அப்ப ஆமாம் பதிவேடு ஒடுக்கப்படுகிற நேரம் யாரும் வைக்க மாட்டாங்க. நன்மை தீமை நிறுத்தப்படுகிற அந்த நேரத்திலே, மீசா தவாசல் நிறுத்தப்படுகிற நேரத்திலே யார் வைக்க விட்டாரே என்று சொன்னார். நன்மை கெட்ட கடவாரதான் ஒரு சொர்க்கத்துக்கு போக முடியும்.
மூன்றாவதாக சிராத்துல் முஸ்தகீம் பாலம் ஒய்மின் குபில்லா வாரிதுவா நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கிற அந்த பாலத்தை கடக்கிற நேரத்திலே யாரு நாளைக்கு பெருமானா சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ்ல பெருமானா சொல்றாங்க, வறுமை நாளையிலே மக்கள் எல்லாம் பயப்படுகின்ற அந்த நாளையிலே அந்த 3 நிலையிலேயும் கூட ஈதுடைய இரவிலே தொழுவதற்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை கொடுப்பார். அல்லாஹ் தஆலா மனசிலே நிம்மதியை கொடுப்பாங்க சொல்றாங்க. இந்த நாளையிலே இந்த நேரத்தில் 3 செய்தி சொல்லி இருக்கிறேன். ஜக்காத்தை, சதகாத்தை, தான தர்மங்கள் எப்போதும் சரி எல்லா காலத்திலுமே கொடுங்கள். கொடுக்கிற நேரத்திலே எண்ணங்கள் எப்படி இருக்கணும், வாங்கக்கூடியவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ முதலாவது செய்தி. இரண்டாவதாக ஃபித்ராவுடைய பணத்தை எல்லாரும் போத்துருங்க. மூன்றாவது செய்தியாக ஈதுடைய இரவிலே நின்று வணங்குங்கள். கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்.